ஹலோ குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ரைவேட் டவருக்கு வந்திருக்கோம். நம்மளோட டிஜிஎஸ் தினகரன் மெமோரியல் ப்ரைவேட் டவருக்கு வந்திருக்கோம். அடையாளம் இருக்கும். அட எங்க நிறைய பேர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர். என்னெல்லாம் இருக்கீங்க? பப்பட் ஷோ இருக்கு, டான்ஸ் இருக்கு, கேம்ஸ், ஓகே எல்லாமே ஓகே. ஸ்நாக்ஸ் தருவாங்க. ஓகே, ஜூஸ்லாம் தருவாங்க. ஓ பிரேக் டைம்ல ஜூஸ்லாம் தருவாங்க. எங்க நடக்குது? எனக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஓகே குட்டீஸ், மேலே நடந்துட்டு இருக்குதான். இவங்களாம் என்னை கூட்டிட்டு போக போறாங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து வர்றீங்களா? வாங்க. இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் வர போறாங்க. யார் தெரியுமா? யாரெல்லாம் ஃபேமிலி சேனல் பார்த்துருக்கீங்க? ஃபேமிலி சேனல்ல ஃபேமஸா அஸ்வின் அண்ணா அண்ட் டீம் வர போறாங்க. எல்லாரும் நம்ம சூப்பரா கைத்தட்டி அவங்கள வெல்கம் பண்ண போறோம். சத்தமா. Are you ready? அக்கா, இந்த சீனியர் பாய்ஸ் அந்த பின்னாடி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் என்னை எப்படி தெரியுமா பார்க்குறாங்க? இந்த வண்டலூர் பார்த்துருக்கேன். வண்டலூர் தெரியுமா? வண்டலூர் என்ன சிரிக்கிறாங்க? வண்டலூர் ஜூ பார்த்துருக்கீங்களா? ஜூ அதுல ஒரு குரங்கு இருப்பேன். அதைய பார்த்து முறைக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, எல்லாரும் சிரிச்ச முகத்தோட நல்ல சந்தோஷமா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்க போறோம். ஆர் யூ ரெடி? இப்போ நம்ம ஒரு சாங் கத்துக்க போறோம்க்கா. ஏஞ்சலுக்கா, யாருக்கெல்லாம் குதிரை பிடிக்கும்? குதிரை குதிரை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? குதிரை மாதிரி இருக்குமா? ஆஹா, சூப்பரா பேசுறாங்கல்ல. குதிரை பாட்டு கத்துக்க போறோம். குதிரையில இன்னைக்கு சவாரி பண்ண போறோம். ஆர் யூ ரெடி? அப்பா, காதை கிளியற மாதிரி இருக்குது. வெரி குட் வெரி குட், சூப்பரா சொல்றீங்க. நான் சொல்ல சொல்ல கரெக்டா சொல்லிருங்க, சரியா? குதிரை வண்டி, குதிரை வண்டி, டக் 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 டக், அச்சாணி, அச்சாணி, இல்லனா இல்லனா அம்போதா, அம்போதா, குதிரை வண்டி. குதிரை வண்டி. அச்சாணி பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? அந்த குதிரை வண்டியில அந்த அச்சாணி கழண்டு போயிருச்சுன்னா குதிரை வண்டி எங்க போயிடும்? கழண்டு உடஞ்சு அப்படி பீஸ் பீஸ் ஆயிரும். அதனால அச்சாணி குதிரை வண்டிக்கு என்னது? ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம். அச்சாணி மட்டும் இல்லைன்னா அம்பேல் தான். சரியா? சொல்றீங்களா? அச்சாணி, அச்சாணி, இல்லனா இல்லனா அம்போதா, அம்போதா, குதிரை வண்டி. குதிரை வண்டி. சக்கரை ரெண்டும் சக்கரை ரெண்டும் சரியில்லைனா சரியில்லைனா வண்டி போகும். வண்டி போகும். நொண்டி. நொண்டி. நொண்டியை விளையாண்டுருக்கீங்களா? எப்படி விளையாடுவீங்க? கால் எடுத்து நொட்டு நொட்டு விளையாடுவீங்க. ஐயோ, நிறைய பேர் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காருங்க உட்காருங்க. சக்கரை ரெண்டும் சக்கரை ரெண்டும் சரியில்லைனா சரியில்லைனா வண்டி போகும். வண்டி போகும். நொண்டி. நொண்டி. வலிமை குதிரை இருந்தாலும் வலிமை குதிரை இருந்தாலும் வண்டிக்காரன் இல்லாட்டா வண்டிக்காரல் இல்லாட்டா வண்டி போகும் பள்ளத்துக்கு, வண்டி போகும் பள்ளத்துக்கு, போடும் டாட்டா உலகத்துக்கு. போடும் டாட்டா உலகத்துக்கு. அச்சாரமாம் அச்சாரமா இயேசு இல்லனா இயேசு இல்லனா அம்போதா அம்போதா உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கை. ஜெபமும் ஜெபமும் வேதமும் வேதமும் சக்கரமே சக்கரமே சரியா ரெண்டும் சரியா ரெண்டும் இருக்கணுமே. இருக்கணுமே. சரியா ரெண்டும் சரியா ரெண்டும் இருக்கணுமே. இருக்கணுமே. பாதை கரடா இருந்தாலும் பாதை கரடா இருந்தாலும் சத்தம் வரல. பாதை கரடா இருந்தாலும் பாதை கரடா இருந்தாலும் பரமநேசு நடத்திடுவார். பரமன் நேசு நடத்திடுவார். சூப்பர் பயணம் உன் வண்டி, சூப்பர் பயணம் உன் வண்டி, மேடு பள்ளம் தாண்டிடுமே. மேடு பள்ளம் தாண்டிடுமே. கொஞ்சம் கம்மியா இருக்கு. மேடு பள்ளம் தாண்டிடுமே. மேடு பள்ளம் தாண்டிடுமே. ஓகே, இதுக்கு சூப்பரான ஒரு ஆக்ஷன் இருக்கு. பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? குதிரை வண்டி டக் 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 டக், குதிரை வண்டி டக் 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 டக், குதிரை வண்டி டக் 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 டக், குதிரை வண்டி டக் 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 டக். வாழ்க்கை குதிரை வண்டி, இது வாழ்க்கை குதிரை வண்டி. வாழ்க்கை குதிரை வண்டி, இது வாழ்க்கை குதிரை வண்டி.
போகும் பள்ளத்துக்கு போடும் டாட்டா உலகத்துக்கு வண்டி போகும் பள்ளத்துக்கு போடும் டாட்டா உலகத்துக்கு அச்சாரமாமி சொல்ல நாம் போதாவாக ஜபமும் வேதமும் சக்கரமே சரியா ரெண்டும் இருக்கணுமே அச்சாரமா மிஸ்ஸுல நாம் போதான் வாழ்க்கை ஜபமும் வேதும் சக்கரமே சரியா ரெண்டும் இருக்கணுமே பாதை கரடா இருந்தாலும் பரமன் இயேசு நடத்திடுவார் சூப்பர் பயண உன் வண்டி மேடு பள்ளம் தாண்டிடுமே சூப்பர் பயண உன் வண்டி மேடு பள்ளம் தாண்டிடுமே குதிரை வண்டி டக் 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 டக். அடுத்தது ஒரு சூப்பரான செக்மெண்ட் என்னன்னா மெமரி வேர்ஸ். என்னது? மெமரி வேர்ட். நான் சொல்றது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்காச்சும் தெரியுமா? என்ன தெரியும்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதாவது என்னன்னா, கர்த்தரை யாரெல்லாம் ஏசப்பாவை தேடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு குட்னஸும் வராம என்ன பண்ணாது, போகாது. இப்ப நான் சொல்றதை ரிப்பீட் பண்றீங்களா? இப்ப இதை நாங்க மாத்தி அலைன் பண்ணி வைப்போம். யார் இதை கரெக்டா அலைன் பண்றீங்களோ அந்த வேர்டை கரெக்டா சொல்லணும். அவங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. ஓகேவா? நல்லா லிசன் பண்ணி கவனிங்க. கூட சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. யார் சொல்ல முடியும்? இப்போ இது மாறி இருக்கா? இப்போ கரெக்டா அலைன் பண்ண முடியுமா? எது ஃபர்ஸ்ட் வரும்? ஓகே, கர்த்தரை இப்படி ஃப்ரண்ட்ல வந்துருங்க. தேடுகிறவர்களுக்கு செகண்ட். ஒரு நன்மையும் குறைபடாது. இங்க வரும் சங்கீதம் 34:10. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 34:10. சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணுங்க. நல்லா ஜோரா கிளாப் பண்ணுங்க. உங்க பேர் என்ன? ஹர்ஷா. உங்களால இதை அலைன் பண்ண முடியுமா? பண்ணுங்க. கரெக்டா சொல்லுங்க. சரி, ஒரு வாட்டி இந்த வசனம் சொல்லிடுறீங்களா? சத்தமா சொல்றீங்களா? கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கிளாப் பண்ணலாமே. கிளாப். தம்பி, உங்களோட நேம்? சந்தோஷ். அலைன் பண்ணுங்க பார்க்கலாம். கரெக்டா இந்த சைடு வாங்க. கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:4. தேங்க்யூ ஸோ மச். நீங்க சொல்றீங்களா? எந்த கிளாஸ் நீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? பிகினரா? நீங்க அலைன் பண்றீங்களா? கர்த்தர் தேடுகிறவர்களுக்கு ஒன்றும் குறைபடாது. சங்கீதம் 100:10. 100 இல்ல 34. ஓகே, ஜோரா ஒரு கை தட்டி கொடுத்துருங்கப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. பாத்து போங்க. லாஸ்ட் எல்லாருமே ஒரு வாட்டி இந்த வசனத்தை சேர்ந்து சொல்லலாமா? சத்தமா சொல்றீங்களா? சொல்லலாமா எல்லாரும்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. ஓகே, உங்களுக்கு நல்ல ஜோரா நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆன்சர் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஓகே, போயிட்டாங்க. இப்போ ஒரு சூப்பரான அடுத்த செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். என்ன செக்மெண்ட் தெரியுமா? என்ன செக்மெண்ட் தெரியுமா? தெரியலையே. தெரியுமா? தெரியலையே. தெரிஞ்சவங்கலாம் இப்படி ஆட்டணும், தெரியாதவங்கலாம் இப்படி ஆட்டணும். எப்படி ஆட்டுறாங்க தெரியுமா? மாவாட்டுறாங்க தலையிலேயே. இல்ல, என்ன தெரியுமா அடுத்த செக்மெண்ட்? ஸ்கிட். என்னது? யாருலாம் ஸ்கிட் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு. உங்களுக்கு யாருக்கும் பிடிக்குமா? ஓகே, சூப்பர். அடுத்த செக்மெண்ட் ஸ்கிட் செக்மெண்ட். பாத்துருவோமா? ஸ்கிட் என்னன்னு பாத்துடலாமா?
ஐயோ தலை வலிக்குதே. வேலை தேடி 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 நானே ரொம்ப அலைச்சு போயிட்டேன். பசி வேற ரொம்ப எடுக்குதே. என்னது இது, இங்கெல்லாம் ஒரே கூட்டமாக இருக்காங்க. சாப்பிட்டு வேற 10-15 நாள் ஆச்சு. கீழே விழுந்துருவோமா? ஏதாச்சும் பிஸ்கட் வச்சுருக்கீங்களா? இல்லையா? ஐயோ, யாருமே வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. எங்கே போனாலும் துரத்தி விட்றாங்க. என்ன பண்ணுறது? இது என்னடா அது இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. சரி, யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. இது கம்பெனிக்கு ஏதோ ஓனராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் வேலை கேட்டுட்டு வரேன். மேடம், நீங்க பாக்குறதுக்கு கம்பெனிக்கு சிஇஓ மாதிரி இருக்கிறீங்க. யாரு? நானு சிஇஓ. ஆமா, நீங்க தான். அதான் கார் வச்சிருக்கீங்க, பங்களா வச்சிருக்கீங்க, எல்லாமே வச்சிருக்கீங்கல்ல. எது இந்த கார் எந்து? ஆமா. இந்த பங்களா எந்து? உங்களுக்கு தான். நீங்க பாத்தீங்க? அதான் பார்த்தேன், வரும்போது பார்த்து குட்டீஸ் எல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் உங்களுக்கு இல்லையா? எந்த அவங்க கிட்ட சொன்னனா? நானே வேலை இல்லாம இங்க வா அடிக்க மாட்டேங்க வா. ஐயோ, இங்க வா. நானே வேலை இல்லாம அங்க இங்கன்னு சுத்திட்டு வந்தா என்ன பார்த்து இவ்ளோ பெரிய இடத்துக்கு முதலாளியான்னு கேக்குறேன். அப்படியா? அப்ப வேலை கிடைக்காது. நீ வேலை தேடி வந்தீங்க. மாதிரி தான் வேலை. என்ன இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஊரு, எவ்வளவு அழகா நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. யார் நீங்க? நான் வேலை தேடி வந்தேங்க. வேலை தேடி வந்தீங்களா? ஆமா. வேலை தேடி வந்த மாதிரி இல்லையா? உங்களை பார்த்தா அப்படியே எதுவும் திருடிட்டு போற மாதிரி இல்ல இருக்கேன். என்னைய பார்த்தாவா? நான் வேலை தேடி வந்தேன். இந்த பொண்ணு பார்த்தா வேலை குடுக்கற பொண்ணு மாதிரி இருக்கா. நீ யாருமா? நீ ஐயா, நானும் வேலை தேடி தேடி டயர்ட் ஆகி இங்க வேலை தேடிட்டு வந்தியா? டயர்டா இருக்கியா? ஆமா ஐயா. இவங்களுக்கு வேலை கொடுத்துடலாமா? சரி, நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், சரியா? நான் வந்து எங்கள் வீட்டில் யாரும் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, என் கம்பெனிக்கு ஆள் இல்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எவ்வளோ சேலரி வேணும்? எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வேணும் மாசத்துக்கு. அதெல்லாம் தர முடியாது. ஒரு 10,000 ரூபா தரேன், சரியா? உனக்கும் 10,000 ரூபா. நீ வந்து வேலை செய்யணும். வரக்கிற வேலை செய்வீங்களா? ரொம்ப நன்றி ஐயா. நான் அப்பப்போ பிசினஸ்க்கு வெளிநாட்டுக்கு போயிடுவேன். 7 நாள் 8 நாள் போயிடுவேன். கரெக்டாக வந்து வேலை செஞ்சிடும், சரியா? கண்டிப்பா ஐயா. இதுதான் என்னோட இது. நீங்கள் கரெக்டாக வேலை செய்யுங்க, ஓகே? வாடா, எப்படியோ ஒரு வழியா வேலை கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஓனர் வேற ஊருக்கு போயிட்டாரு. ஓகே, தான் டிவி இருக்குல்ல, நம்ம ஜீசஸ் கால்ஸ் கிட்ஸ் யூடியூப் சேனலில் போட்டு நம்ம பார்ப்போம். ஜெனு, உனக்கு கஷ்டப்பட்டு இந்த வேலையை கொடுத்தா உட்காந்து வேலை செய்யாம ஓபி அடிக்கிற? அதான் ஓனர் ஊருக்கு போயிட்டாரு, வர்றதுக்கு எப்படியும் 1 மாசத்துக்கு மேல ஆகும். என்ன, நம்ம கொடுத்த வேலையை நம்ம ஒழுங்கா செய்யணும் இல்லையா? நீ செய்யு, நான் ஜாலியா உட்காந்து படம் பார்க்க போறேன். அவர் வர்றதுக்குள்ள நம்ம வேலையை முடிக்கணும். நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நான் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவேன். அவர் வந்த உடனே பாரு, நான் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பண்றேன் மட்டும் பாரு. எதையாவது பண்ணு. நம்ம பாப்போம். என்னப்பா, வேலை எல்லாம் செஞ்சிட்டீங்களா? செஞ்சுட்டேங்கய்யா. இங்க பாத்தீங்களா, எல்லாமே கூட்டி பெருக்கி ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். பரவாயில்ல, 1 வருஷம் இருந்துச்சு, எல்லா வேலையும் செஞ்சிருக்கீங்க. நீ தான் செஞ்சியா? நான் தான் செஞ்சேன். இந்த பொண்ணு வேலையே செய்யல. வேலை செய்யலையா? ஆமா, நீ கூட பாக்கலையா? வரும்போது கூட நான் தான் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இந்த 1 லட்ச ரூபா சேலரி உனக்கு இதான். ரொம்ப 1 லட்ச ரூபா வச்சு நல்ல பெரிய ஆபீஸ் கட்டணும். ஆபீஸா? அதே மாதிரி பெரிய உனக்கு வீடு கட்டிடணும். வீடா? பெரிய கார்லாம் வாங்கிக்கணும். வாங்கி நல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிரு, சரியா? எல்லாமே நானே. அந்த 1 கோடி ரூபாய் கார் வாங்கிக்குவா. 1 கோடி ரூபாய் கார்லாம் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும். எல்லாமே சேர்த்து பண்ணிக்குவா. அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு நிறைய வேலைக்காரங்க எல்லாம். சரி, பண்ணிடலாம். பண்ணிடுறியா? நீ கிளம்பு. ஐயா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நானும் நிறைய வேலை பார்க்குறேன். வேலை பார்க்குறாளவா? ஆமாவா? அப்படியெல்லாம் தெரியலையே. அப்படிதான் ஐயா, நிறைய வேலை. இல்ல, அவன் தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. உனக்கு 5,000 ரூபாய் தான் இந்த மாசம், சரியா? கிளம்பு. நான் இன்னொரு 7 நாள்ல வருவேன். என்ன இவ்வளோ உண்மையா இருக்கும், இப்ப கூட நம்மளுக்கான உழைப்புக்கு பலனே கிடைக்காம இருக்கே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாதுன்னு சொன்னாங்க. ஏஞ்சல், எந்த நன்மையுமே எனக்கு வந்த மாதிரியே தெரியலையே. என்ன கடவுள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. வா ஜெனு, நீ எந்த வேலையும் பார்க்க மாட்ற, ஆனா உனக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க. கடவுள் கர்த்தர் சொன்னா இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம். பாத்தியா, வந்தோடனே பாத்தியா அவர்கிட்ட எப்படி நல்லா பேருவான். நானு இது மாதிரிதான் எப்போதும் ஜால்ரா போட்டு கத்துக்க, சரியா? என்னால அது முடியாது ஜெனு. ஏன்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. என்ன குறைபடி? எல்லாமே குறைவா இருக்கு. உன்ட்ட எதுவுமே கிடையாது. இப்ப பாரு, என்கிட்ட வீடு இருக்கு, இது இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் கேட்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. பட் பரவாயில்ல. பரவாயில்லையா? கடவுளுக்கு உண்மையாவே மறுபடியும் ஓனர் வர்றாரு.
சரி, பசங்களாம் எல்லாம் வேலை பார்த்தீங்களா கரெக்டா? வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஐயா. நீ வேலை பார்த்துருக்கியா? பார்த்துட்டு நீங்க சொன்னதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். நீ தான் எல்லாம் வேலை பார்க்குற. எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். என்ன அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் என்ன பண்ணாம இருக்கு. அப்படியா? ஆமா, நீங்க வந்து ஒரு சைன் போடணும். ஓ, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆமா. சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். இன்னும் எழுதல, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. என்ன எழுதல, இப்பதான் போய் என் பேரை போட்டு உங்க பேரை போட்டு சைன் போடணும். ஓகே ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஏஞ்சல் பேருக்கு பண்ணிடு. சரியா? யார் பேருக்கு? ஏஞ்சல் அவ பேருக்கு பண்ணிடு. இவ பேருக்கு? ஆமா ஆமா. எந்த வேலையுமே செய்யலையா? அப்ப இவளுக்கு எதுக்கு நான் பண்ணோம்? ஓ, அவ எந்த வேலை செய்யல, நீ தான் செஞ்சிருக்க. ஆமா, நான் தான் செஞ்சேன். அங்க ஒருத்தர் குண்டா ஒருத்தர் நின்று இருக்காரு பாத்தியா? ஆமா, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ல நின்று இருக்காரு பாத்தியா? ஆமா ஆமா. இங்க ஒருத்தர் அப்படியே குத்து வச்சு உட்கார்ந்து இருக்காரு பாத்தியா? ஆமா. இங்க ஒருத்தன் இங்க பாரு இங்க ஒருத்தன் முடிச்சிட்டு வரான் பாத்தியா? ஆமா, எதையோ தூக்கிட்டு போறான். இதெல்லாம் என்ன தெரியுமா? என்னது? நான் வச்சிருக்க ஆளுங்க. நீங்க வச்சிருக்காங்க? ஆமா, எல்லாரும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சிசிடிவி கேமரா மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க? உங்களை தான். எல்லாம் ஒரு வருஷமா நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் வேலை பார்த்தீங்க, அதெல்லாத்தையும் ஷூட் பண்ணி எனக்கு இந்த போன்ல அப்டேட் பண்ணுவாங்க. அப்படியா? நானும் பாத்தீங்களா? நான் வேலை செஞ்சிருப்பேன். நல்லா வேலை செஞ்சேன். நல்லா உட்காந்து டிவி பார்த்தேன். நல்லா படுத்து தூங்குனேன். அப்படின்னு குரட்டல் தூங்குனேன். எல்லாத்தையும் பண்ணேன். அதனால நீ இந்த வேலையை பண்ணு. ஏமா, நீ தான் என்னோட பிசினஸ் பார்ட்னர். அந்த வேலையை நீ தான் எடுத்துக்கணும். உன் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி. சரி, வெரி குட். நீ கத்தரை தேடி இருக்க, உண்மையா இருந்திருக்க. உனக்கு ஆன ஆசீர்வாதம் தான். சரியா? எனக்கு ஏதாச்சும் கிடைக்குமா? இல்ல, நீ பெருக்கு கூட்டி தொட. சரியா? பழைய வேலை தான் உனக்கு. 4000 தான் சம்பளம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போக கிளம்பு வேலையை பாரு. ஆமா, நீ போமா, கரெக்டா வேலையை பாருமா. ஓகே, ஸ்கிட் பிடிச்சிருந்துச்சா? என்ன கத்துக்கிட்டீங்க இதுல இருந்து? பொய் சொல்லக்கூடாதா? ஓகே, யாரை தேடணும்? நம்ம லைஃப்ல ஏசப்பாவை தேடணும். சரியா? என்ன நடந்தாலும் இன்னைக்கு வந்து நம்ம கஷ்டப்படலாம். உண்மையா இருக்கும் போது கஷ்டப்படலாம். மம்மி டாடிக்கு கீழ்ப்படியும் போது என்ன பண்ணலாம்? கஷ்டப்படலாம். யாருமே உங்களை ரெகக்னைஸ் பண்ணாம இருக்கலாம். ஆனா நீங்க கீழ்ப்படியும் போது யார் பார்த்துட்டு இருக்கா? ஏசப்பா பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பா அதுக்கு என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பாரு. சரி, ஓகே, நம்ம லாஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டோம். என்ன செக்மெண்ட் தெரியுமா? சரி, நம்ம உட்காந்துருவோம் கொஞ்ச நேரம். சரி, ஓகே. என்ன உங்களுக்கு சின்ன தெரியறானா? உங்க சேர் கட்டில இருக்கானான்னு பாருங்க. ஒரு டைம் பாருங்க. சேர் கீழே இருக்கானா? ஏய், அங்க இருக்கான்னு நினைக்கிறேன். அங்க இருக்கான் இல்லையா? ஐயோ, இங்க இருக்கான். ஏய், சத்தம் கேக்கு, சத்தம். எங்க இருக்கான்? இங்க இருக்கானா? ஏய், இங்க இருக்கான். ஏய், சின்ன கை தட்டு கொடுங்க. ஏய், ரிச்சி. சின்ன என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சாப்பிட்டுட்டு இருந்தியா? ஆமா, எல்லாரும் குழந்தைங்க எல்லாம் கத்தி கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு, அதான் வந்தேன். ஏய், குழந்தைங்க எல்லாம் உன்னை ஜாலியா அழகா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹலோ சொல்லு. ஓகே. ஐயோ, காதை கிளியுது. சின்ன, எங்க இருந்து வர நீ? அந்த பக்கம் இருக்குல்ல, பக்கமா? ஆமா. எங்க? அந்த பக்கத்துல. அந்த பக்கமா? அந்த பக்கத்துல. அந்த பக்கமா? ஆமா. அந்த பக்கம் என் டீச்சர்ஸ் தாண்டா இருக்காங்க. இல்ல, அதுக்கு பக்கத்துலயா? அதுக்கு பக்கத்துல தெரியல. எந்த இடம்? கரெக்ட் இடத்தை சொல்லு. இடமா? அந்த அப்படியே ஜீசஸ் கால்ஸ் வெளியே போறோம்ல. ஜீசஸ் கால்ஸ் வெளியே போறோம். திருவான்மையூர் போறோம்ல. திருவள்ளுவர் நகர். ஆமாமா, திருவான்மையூர். அது பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல. ஓ, திருவான்மையூர்ல திருவள்ளுவர் நகர் 2 வீடு இருக்கு. அந்த வீடா? ஆமா, அந்த வீட்ல தான் நான் இல்ல. அந்த வீட்ல நீ இல்லையா? அப்ப எந்த வீட்ல இருக்க? நானா? நான் எங்க இருக்கணும் அங்கதான் என் வீடு. ஓ, இதுதான் உன் வீடா? ஆமா. அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? கதையா? ஆமா. யோபுன்னு ஒருத்தர் இருந்தான். என்னது? யாரு? யோபு. சொல்லுங்க. யோபுன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் ஏசப்பாவை தேடுறவனா இருந்தான். என்னது? ஏசப்பாவை தேடுவான். ஆமா, அவன் பெரிய பணக்காரன். என்னது? பணக்காரனா? ஒளக்காரனா இல்ல, பணக்காரன். என்னது? ஆமா, பணக்காரன். சரியா? அவன் வந்து ஏசப்பாவை ரொம்ப தேடுவான். எப்படி தேடுவானா? டெய்லி நீங்க என்ன பைபிள் படிப்பீங்களா? சின்ன, எங்க பசங்க எல்லாம் நல்ல பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியா? ஆமா. படிக்க மாட்டாங்க. நீ சும்மா சொல்ற, பொய் சொல்றனா? ஆமா. படிப்பீங்களா இல்லையா? கேக்குதா? ஆமா ரிச்சி, நான் தான் சரியா படிக்க மாட்டேன் போல.
அவன் வந்து படிச்சு நல்ல ஏசப்பாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவான், நிறைய பணக்காரன் தான். அவனுக்கு என்னெல்லாம் தெரியுமா இருந்துச்சு? என்னலாம் இருந்துச்சு? ஏன்டா என்னடாச்சு? என்ன தெரியுமா இருந்துச்சு? ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு. மாடு இருந்துச்சு. ஏன்டா உருமுற? குரங்கு. ஆமா, ஆடு மாடு குரங்கு. அவனுக்கு இல்லாத மிருகங்களே இல்லை. அந்த மாதிரி நிறைய சொத்து அவனுக்கு இருந்துச்சு. இதை பார்த்து யாருக்கு தெரியுமா கோவம் வந்துச்சு? யாருக்கு கோவம் வந்துச்சு? என்னடா ஒரு மாதிரி சத்தமா பேசு. யாருக்கு கோவம் வந்துச்சு? ஆமா, சாத்தானுக்கு கோவம் வந்து ஏசப்பா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? யோபு கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடிக்கிட்டான். ஆமா, எப்படியா? ஏசப்பா கிட்ட சொல்லி ஏசப்பா கிட்ட வந்து நீங்க எல்லாத்தையும் கொடுத்தனாலதான் யாரு உங்களை தேடுறா? யோபு வந்து உங்களை தேடுறான், இல்லைன்னா தேட மாட்டான் அப்படின்னு சொல்லி யோபு கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடிக்கிட்டான். என்னது? ஆடு. ஆடு. மாடு. குழந்தைங்க. ஆமா, இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? அவனை விட்டு போயிட்டாங்க. யோபுக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படின்னு ஆயிடுச்சு. எப்படி? ஆமா, குஷ்டரோகம் ஏற்பட்டுருச்சு. ஆமா, குஷ்டரோகம்னா உடம்பெல்லாம் புண்ணு. என்னது? கட்டி கட்டி ஆயிடுச்சு. யோபுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இதெல்லாம் வச்சுட்டு யோபு என்ன தெரியுமா சொல்லியிருப்பான்? என்ன சொன்னான்னு கேளுங்க. என்ன சொன்னான்னா, ஏசப்பா கொடுத்தாரு, ஏசப்பா எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு சோத்திரம் சொன்னான். நம்ம சொல்லுவோமா யோபு எப்படி சொன்னான்னு சொல்லுவோமா? ஏசப்பா கொடுத்தாரு, ஏசப்பா எடுத்துக்கிட்டாரு, ஏசப்பாக்கு சோத்திரம் அப்படின்னு சொன்னா. உன்னால சொல்ல முடியுமா அந்த நிலைமையில? நானா இருந்தா குச்சி எடுத்து உடைச்சிருப்பேன். பிச்சை எடுத்து ஓடி இருப்பியா? ஆமா, அவனும் தான் ஓடாம ஏசப்பாவை தேடினான். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா அவனுக்கு கிடைச்சிச்சு? என்ன கிடைச்சிச்சு? ஆடா? ஆடு. என்னது? மாடு. நிறைய குழந்தைங்க, பெரிய பெரிய வீடெல்லாம் கிடைச்சிச்சு அவனுக்கு. பெரிய பெரிய வீடா? ஆமா, பெரிய வீடா? ஆமா, இதை விட பெரிய வீடெல்லாம் கிடைச்சிச்சு அவனுக்கு. ஏசப்பா அன்னைக்கு என்ன பண்ணாரு? சாத்தான் கிட்ட ஜெயிச்சிட்டாரு. என்னது? சாத்தான் கிட்ட ஜெயிச்சிட்டாரு. ஆமா, இப்போ நம்மளும் என்ன பண்ணோம்? யாரை ஜெயிக்கணும்? சாத்தானை ஜெயிக்கணும். சாத்தானை ஜெயிக்கணும். ஜெயிச்சிருவோமா? இப்போ நம்ம கிளம்பி போனோம். டாடா சொல்லிடுறியா? டாடா சொல்லவா? ஓகே, சின்னக்கு எல்லாம் டாடா சொல்லிடலாமா? நல்ல சத்தமா டாடா. ஓகே, டாடா டாடா சின்ன, போயிட்டு வரியா? பாய் பாய் பாய்.